சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காலேஜுக்கு போயிட்டு அப்பத்தா பணத்தை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு வேகமா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டல்ல வந்து தமிழ் வந்து பார்சல் பண்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து போஸ் வந்துடுறான். போஸ் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். போஸ் வந்து தமிழ்ச்செல்விய பார்க்கவே இல்ல. ஆனா தமிழ் வந்து போஸ பாத்துருது. என்ன இவன் இங்க வந்து இருக்கான், இவனை இந்த ஊரு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, இவன் எந்த தைரியத்துல இந்த பக்கம் வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து அவனுக்கு தெரியாம பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. போஸ் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அடே இந்த ராஜா அவங்க குடும்பத்தை எப்படியாவது அழிக்கலான்னு பார்த்தா அது முடியவே மாட்டேங்குது. அந்த தமிழ்ச்செல்வி இப்போ டாக்டருக்கு படிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இப்படி தலைமறைவா தெரிஞ்சுகிட்டு இருக்கேன். என் நிலைமைய பாத்தியா? அமைச்சர் ராஜாங்கத்தோட தம்பி பையன் நானு. எனக்கு என்ன நிலைமைன்னு பாத்தியா அப்படின்னு அவன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். விட மாப்பிள்ள, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லும் போது உடனே அதுக்கு போஸ் சொல்றாரு, என்னடா தப்பு பண்ணிட்டேன் நானு? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கும் எங்க அம்மா அப்பா என் தங்கச்சிக்கு கிடைக்கிற எந்த உரிமையுமே அந்த வீட்டுல கிடையவே கிடையாது. நாங்களாம் ஒரு நாய் மாதிரி தான் அந்த வீட்டுல இருக்கோம். அவங்க இஷ்டத்துக்கு நாங்கெல்லாம் வாழ முடியாது. எங்களுக்குன்னு காசு பணம் வேணாமா? அவங்களால நாங்க நிறைய அவமானப்பட்டிருக்கோம். அதனாலதான் நான் அந்த ஆளை அன்னைக்கு கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். கடைசியில அந்த தமிழ்ச்செல்வி வந்து தடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. எங்க அம்மாவும் அந்த தமிழ்ச்செல்விக்கு உடனடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விட மாப்பிள்ள அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லும் போது போஸ் வந்து சொல்றான், சும்மா விடக்கூடாது. நான் அந்த ராஜாங்கத்தையும் அவனோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். அந்த ராஜாங்கத்தையும் அவரோட குடும்பத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த போஸ் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு தமிழ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இவனை விடதான் ரொம்ப தலைக்கு ஏறி திரிறான். நாளைக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா, மாமாவுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா போஸ் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தமிழ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்க ஈஸ்வரி வெளியே இருக்கு. ஈஸ்வரி வந்து தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு, என்னம்மா தமிழ்ச்செல்வி, ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க போலயே, வேலைக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ரொம்ப வந்து களைப்பா இருக்கே அப்படின்னு ஈஸ்வரி வந்து நாடகத்தை போடுது. ஆமா என்னத்த பண்றது, இந்த மாதிரி வெளியே வேலைக்கு போற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. நீ தமிழ் சேது கூட சேர்ந்து வரலாம்னு நினைச்சிட்டியோ? அத்தை உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் செத்து போன மாதிரியே நாடகத்தை போட்டிருக்காங்க. நீயும் அவனோட சேர்ந்து வாழலான்னு கூட மனசுல கொஞ்சம் நினைச்சிருப்ப அப்படின்னு இந்த ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கலத்த அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. அதுதான் உன் கண்ணிலேயே தெரிஞ்சிச்சு தமிழ்ச்செல்வி, நீ சேது கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டியே அப்படின்னு என்கிட்ட ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தமிழ் உறுதியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து தமிழை மேற்கொண்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரி கிட்ட வந்து தமிழ் சொல்லுது, அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பையன் என்ன இந்த ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? நான் தான் சொன்னேன்ல உங்க பையன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவன் என்னடா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு தமிழ் சொல்லும் போது இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ஷாக் ஆயிருது. என்ன சொல்ற தமிழ் அப்படின்னு. ஆமா நான் அவரை பார்த்தேன், உங்க பிள்ளைய ஊரை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. என் புள்ள எதுக்குடி போகணும்? நீங்க எல்லாம் நல்லா இந்த வீட்டுல இருக்கும் போது என் புள்ள எதுக்கு போகணும்? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. ஓஹோ என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறவா அப்படின்னு தமிழும் கேக்குறாங்க. ஆமாண்டி, நீ ஏன் இந்த வீட்டுக்கு வெளியே இருக்க? உன் குடும்பமான சந்தி சிரிச்சு போயிருச்சு. இப்ப என்னடி நீ என் பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப திமிரா பேசவும் தமிழுக்கு கோவம் வந்துருது. தமிழ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சேது வர்றாரு. சேதுவை கூப்பிட்டு, எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற? காலையில உங்க அப்பாவை திட்டினதுக்காக திரும்பவும் என்ன திட்ட போறியா அப்படின்னு சேது கேக்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தமிழ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி தொலை அப்படின்னு சேதுவும் கேக்குறாரு. அன்னைக்கு எனக்கு வளகாப்பு நடந்துச்சுல,
அப்போ மாமாவை யாரோ கார்ல ஏத்தி கொலை பண்ண பார்த்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதே இதுக்கு ஞாபகப்படுத்துற, உன்னாலதான் எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சேது வந்து சண்டைக்கு நிக்கிறாரே. ஏங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல வரத கேளுங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. உடனே சேது வந்து சரி சொல்லி தொலை அப்படின்னு சேதுவும் கேக்குறாரு. அன்னைக்கு போஸ் தான் வந்து மாமா மேல கார் ஏத்தி அந்த ஆக்சிடென்ட பண்ணது அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு.